பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான தியான வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்கிறது, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு அற்புதமான தேவன். நம்மை கைவிடாதபடிக்கு எப்பொழுதும் நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த வசனத்தில் சொல்லுகிறாரு, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மை காத்து கொள்ளுகிறாரு. அதோடு சேர்ந்து நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன் நம்மை கைவிடுவதில்லை என்கிற ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார். நாம் ஆண்டவரை மறந்து விடலாம், நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடலாம், ஆனால் அவருடைய நாமம் நம் மேலே இருக்கிறபடியினாலே அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். ரெண்டாவது, ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கைவிடாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை மறக்காமல் இருக்கிறதுனாலே அவர் நம்மை கைவிடுவதில்லை. அதே 49:16 நீங்கள் வாசிக்கும் போது, உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் அவரிடத்தில் இருக்கிறபடியினாலே ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். நீர் என்னை குறித்து உம்முடைய திட்டத்தை என் மேலே வைத்திருக்கிறபடினால் என்னை கைவிடுவதில்லை என்று நிச்சயத்தோடு சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் ஒரு நாளும் உன்னை மறக்கவே மாட்டேன். நம்மை மறக்காததினாலே அவர் கைவிடுவதில்லை. மூன்றாவது, யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர் என்னை விலைக்கு வாங்கினபடியினாலே, ஆடுகளை தன் சொந்த ஆடுகளாக மாற்றி அதை மேய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், என்னை அவர் விலைக்கு வாங்கினபடினாலே, நான் அவருக்கு சொந்தமானபடியினாலே நான் கைவிடப்படுவது இல்லை. இன்றைக்கு காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், நான் அதனால தான் இவ்வளவு பாடுகள், அதனால தான் இத்தனை வேதனைகள், அதனால தான் இத்தனை துயரங்கள் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், ஒரு 100% வாக்குத்தத்த வார்த்தையை சொல்கிறேன். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் மறக்காத தேவன். ஏனென்றால் நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாயிருக்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் தேற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே அவர் உங்களை கைவிடாதபடி காத்துக்கொள்வாராக. ஆமேன்.